பிரான்சில் ஒரு விசா இல்லாதவர் வேலை அனுமதி பத்திரத்திற்கு அதாவது ஒத்தரைசேஷன் தி திராவாய் எவ்வாறு விண்ணப்பிக்கலாம்? பிரான்சில் ஒரு ஆவணமற்ற குடியேறியவருக்கு வேலை அனுமதி பெறுவது சாத்தியம், ஆனால் சிக்கலானது. பொதுவான போலியான நம்பிக்கைக்கு மாறாக ஒரு விசா இல்லாதவர் வேலை அனுமதி பத்திரத்திற்கு நேரடியாக விண்ணப்பிக்க முடியாது. அவர்கள் பணி அனுமதி விண்ணப்பத்தை உள்ளடக்கிய அட்மிஷன் எக்ஸெப்ஷனல் ஆவ்சேஜர் சிறப்பு இருப்பு அனுமதி என்ற செயல்முறையை தொடங்க வேண்டும். நிரந்தர வேலைக்கு பணி அனுமதியை பெறுவது எப்படி என்பதை ஒருவர் சட்ட மன்றத்தில் கேட்டார். டிசி சட்ட சேவைகளின்படி வேலை அனுமதி கோரிக்கையானது அட்மிஷன் எக்ஸெப்ஷனல் ஆவ்சேஜர் விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நிரந்தர வேலை ஒப்பந்தத்தை வழங்குவதன் மூலம் முதலாளி முக்கிய பங்கு வகிக்கிறார். இந்த செயல்முறை நீண்டதாக இருக்கலாம். விண்ணப்பத்தின் முன்னேற்றத்தை கண்காணிக்க தேவையான அனைத்து ஆவணங்களையும் வழங்குவது மற்றும் கோரிக்கையை நடைமுறைப்படுத்த வெளிநாட்டு நபர் பணி அனுமதி இல்லாமல் ரெசிப்ட்ஸ் வைத்திருக்க வேண்டும். இது முதலாளியால் மட்டுமே விண்ணப்பிக்கப்பட வேண்டும். முடிவாக, விசா இல்லாதவர் பிரான்சில் தங்கள் நிலையை முறைப்படுத்துவதற்கும் பணி அனுமதியை பெறுவதற்கும் அட்மிஷன் எக்ஸெப்ஷனல் ஆவ்சேஜர் சிறப்பு இருப்பு அனுமதி விண்ணப்பம் முதல் படியாகும். ஒரு விசா இல்லாதவர் வேலை அனுமதி பத்திரத்திற்கு அதாவது ஒத்தரைசேஷன் தி திராவாய் நேரடியாக விண்ணப்பிக்க முடியாது. உங்கள் கேள்விக்கு இது தெளிவான விளக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். விசா மறுப்பு, சொர்த்தி விசா, விமான நிலைய தடுப்பு காவல், மேலும் அனைத்து விதமான சட்ட தீர்வுகளுக்கு இனி காத்திருக்க வேண்டாம். எங்கள் ஒழுங்குமுறை சட்ட சேவைகளை பற்றி மேலும் அறிய இன்றே TSA சட்ட சேவைகளை தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி எண் 0970700464. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம்.